சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்ஆர்சி பேசுகிறேன். பஞ்சபூதத்துக்கும் மனிதனுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது மனிதனுடைய உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி இந்த உலகம் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து பஞ்சபூதம் சொல்லக்கூடிய அந்த 5 பூதங்களால் ஆனது தான். என்னது? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5 தத்துவங்கள் அடிப்படையாக தான் வந்து இந்த உலகம் இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடம்பு தான் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. நீங்கள் வந்து இந்த அக்கு பஞ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து இந்தந்த பூதத்தை சேர்ந்தது, இந்த ஏதோ ஒரு பூதம் கெட்டு போகும்போது தான் வந்து உடம்புல பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து பஞ்சபட்சம் அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது. அதாவது நம்மளுடைய பிண்டம், நம்மளுடைய உடல்லையும் வந்து அந்த பஞ்சபூதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய பஞ்சபூதமும் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் ஒரு வகையான அதிர்வலைகளாக கனெக்ட் ஆகிருக்கு. அதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம பிரச்சனை பண்ணும்போது நம்ம வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிக்கப்படுறோம். இதுதான் வந்து பஞ்சபட்சி சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. ஸோ பஞ்சபட்சி எப்படி நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னா, நட்சத்திரங்கள் அடிப்படையில் நிர்ணயம் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து ஒரு மனிதனுடைய முதல் எழுத்துன்னு சொல்லக்கூடிய உயிர் எழுத்துக்களின் அடிப்படையில் வந்து பஞ்சபட்சியை நிர்ணயம் செய்கிறாங்க. இப்போ நட்சத்திரங்கள் அப்படின்னா வச்சுங்களேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம உடம்பு வந்து சந்திரனும் நட்சத்திர அடிப்படையாக தான் வந்து இந்த சரீரம் வந்து இருக்குது அப்படின்றதான் ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பட்சி இருக்கும். அதுதான் அந்த 5 பட்சியில் வந்து ஒரு பட்சி இருக்கும். அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், அது பார்த்திங்கன்னா வல்லூர். அப்போ நிலத்தத்துவ அடிப்படையில் வந்து நம்ம உடம்பு வந்து சரீரம் இருக்கும். அப்போ நம்மளை ஆளக்கூடிய பஞ்சபூதம் எது அப்படின்னா நிலம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதம். அப்போ நட்சத்திரங்கள் அடிப்படையில் வந்து 5 பட்சைகளுக்கு 5 பஞ்சபட்சைகளுக்கும் ஒவ்வொரு பட்சிக்கும் நட்சத்திரங்களை வந்து அலகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வரிசை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நட்சத்திரம் தெரியாதவங்க வந்து, அதாவது நம்மளுடைய முதல் எழுத்து சொல்லக்கூடிய உயிர் எழுத்து ஆ இ உ ஏ ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் எழுத்துக்களை அடிப்படையாக வந்து பஞ்சபட்சி நிர்ணயம் செய்கிறாங்க. இதுதான் பஞ்சபட்சி நிர்ணயம். அடுத்த வீடியோவில் பஞ்சபட்சியோட வரலாறு பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.